சேகர அதிகாரம் இருப்பான் அப்படியே நீங்க ஒரு போட்டோ எடுத்துங்க மகா. பள்ளியினுடைய 50வது ஆண்டு நினைவு அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஒரு சில நிமிடங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் மூத்தவர்கள் வாழ்த்துரை வழங்க அந்த நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. தலைமையேற்றிருக்கக்கூடிய பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மரியாதைக்குரிய ஜெய தாஹிர் அவர்கள் இந்த நிகழ்வை தொடர்ச்சியாக நடத்தி தருவார். பெரியவர்களே, இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நமது தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருலோக சுந்தரி அவர்களே, நமது பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி தற்பொழுது எடையூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியில் இதற்கு முன்னால் பணியாற்றிய பொழுது மிக சிறப்பாக பணியாற்றி நல்ல ரிசல்ட் கொடுத்த நமது முன்னாள் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமது பள்ளிக்கு இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அமதராஜ் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கும் பொழுது, ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் பொழுது நமது பள்ளிக்கு மிக சிறப்பாக என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்த பொழுது கால் அழுத்தாமல் மனம் சுழிக்காமல் மிக குறுகிய காலத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்த சிஎன் பரஞ்சோல் அவர்களே, அதேபோல டிஜிஆர் நமது பள்ளியில் பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை பள்ளிக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் விட்டாலும் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய பின்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய டிஜிஆர் அவர்களே, இந்த பெற்றோர் ஆசிரியர் காலம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதுக்கு முன்பும் இந்த பள்ளிக்கு தொடர்ந்து தன்னுடைய சேவையை தந்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர், இப்பொழுது வர்த்தக சங்க தலைவர், நமது பள்ளியின் செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய பகீர்சாமி அவர்களே, அதுபோல நமது பள்ளிக்கு எந்த நிகழ்ச்சி சென்றாலும் சுதந்திர தினம், குடியரசு தினம், எந்த நிகழ்ச்சினாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு நான் தான் இனிப்பு வழங்குவேன் என்று தொடர்ந்து நமது பள்ளிக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவர் ரைஸ் உரிமையாளர், கல்வி புரவலர் மரியாதைக்குரிய ரங்கராஜபதி அவர்கள். இதெல்லாம் ஏன் அவங்கள மட்டும் முன்னிறுத்தி சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க போது இந்த நேரத்தில் அது சொல்லலைன்னா அது தவறாக போகும். நான் செய்யாதவங்கள சொல்லாம இருக்கலாம், செய்யறவங்களை சொல்லாம விடக்கூடாது. அது பெரிய பாவச்செயல் மாதிரியாக. ஏன்னா செய்ய முன் வர மாட்டாங்க, மறுபடி அவங்க இல்லைன்னா எதிர்காலத்துல முன் வர மாட்டாங்க. மற்றவங்க இவ்வளவு உழைச்சாங்களே, அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களே. இப்போ நம்ம என்னத்தை அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த அமைப்புக்கும் யாரும் உதவி பண்றதுல தேக்கம் வந்துடும். அதனால சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க எல்லாருமே நல்லா எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்குறவங்க தான். அதோட நம்ம முன்னாள் மாணவர் சங்கம் நம்ம தொடங்கப்பட்டு மரியாதைக்குரிய விஎஸ்எம்இ செங்குட்டுவன் அவர்கள் முன்னாள் மாணவர் சங்க தலைவராக இருந்தார்கள். அதன் பிறகு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுப்பிக்கப்பட்டு முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு தலைவராக நமது இந்த பள்ளியில் பயின்று தற்பொழுது டாக்டரேட் முடித்து ஈரோட்டில் வசித்து திருச்சியில் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தம்பி கந்தசாமி அவர்கள் நமது முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு இப்போது தலைவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோட்டிலிருந்து இன்று காலை வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே வந்திருக்கிறார் அவர்களே. அதேபோல முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு
துணைத் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நமது தனுஷ் பாண்டியன் அவர்களை, செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமது வினா மெடிக்கல் எம் தாஜுதீன் அவர்களை, அதுபோல் குருநாதன் நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தின் துணை செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவங்கெல்லாம் இந்த அவர்களே, அதுபோல பொருளாளராக நம்மளுடைய எம்எம்ஏ ஜான் முகமது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்து நம்மளுடைய எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு தலைவராக நம்முடைய ரேணுகா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இதல்லாமல் பள்ளிக்கு இந்த பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ந்து பல்வேறு வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போதைக்கு ஊராட்சி மன்றத்தின் துணைத் தலைவர் புவனேஸ்வரி வந்திருக்கிறார். இந்த பள்ளி தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை பல்வேறு உதவிகளை செய்ததன் பயனாக, இந்த பள்ளியின் மீது அக்கறை கொண்டதன் பயனாகத்தான் இந்த பள்ளி இன்றும் நீடித்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த பெரியோர்கள்லாம் வெளியிலிருந்து வர முடியவில்லை என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறீர்கள். எல்லாரையும் பேரை சொல்லி அழைக்கிறதுக்கு காலதாமதமாகும். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால், நமது பள்ளி தொடங்கப்பட்டது 1974 ஜூன் மாதம். இன்று 2024, 50 ஆண்டுகள் ஆகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. 25 ஆண்டுகள் என்றால் வெள்ளி விழா, 50 ஆண்டுகள் என்றால் பொன் விழா. இப்போது நாம் பொன் விழாவில் இருக்கிறோம். 25 ஆண்டு நிகழ்ச்சி நாம் நடத்த இயலவில்லை. அன்றைய இருந்த சூழ்நிலை அப்படி போய்விட்டது. இப்பொழுது நாம் பொன் விழாவில் இருக்கிறோம். இவ்வளவு காலம் கடந்து வந்து இந்த பள்ளியில் படித்து சென்ற மாணவர்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இந்த பள்ளி தொடங்கும் பொழுது எனக்கு வயது 3 வயசு தான் எனக்கு. ஆனால் இன்னைக்கு 50ஆம் ஆண்டு பொன் விழாவில் இருக்கிறோம். என்னோட வயசுக்காரங்க நிறைய பேர் இயற்கை இதுக்கு மறைஞ்சிட்டாங்க. நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் 50 ஆண்டுகளில் இங்கே இருக்கிறதுல பாதி பேர் நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா இயற்கை நியதி. நாம் வாழும் காலத்தில் நாமெல்லாம் இங்கே படிப்போம், இந்த அளவுக்கு வருவோம், இந்த ஊர் முன்னேறுங்கிற எண்ணத்தில் யாரெல்லாம் படிப்பாங்கிற எண்ணத்துல எல்லாம் யாரும் முயற்சி பண்ணல. நம்மளுடைய எதிர்கால சந்ததி இந்த ஊரில் படித்து முன்னேறணும், அவங்க குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் 1974 தொடங்கப்பட்ட பள்ளி. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 50ஆம் ஆண்டில் நாம் இருக்கிறோம் என்று. இந்த 50ஆம் ஆண்டில் நாம் இதை செய்ய தவறினால் அடுத்து வர்ற ஜெனரேஷன் செய்வதில் தேக்கம் வரும். அந்த அடிப்படையில் தான் இந்த 50ஆம் ஆண்டு பொன் விழாவை நாம் ஒரு சிறப்பாக அனுஷ்டிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னாள் மாணவர் சங்கம் ஒரு சிறப்பான முயற்சி எடுத்தார்கள். கடந்த ஆண்டு முன்னாள் மாணவர் சங்கம் புதுப்பிக்கப்பட்டு அதிலிருந்து பல்வேறு பணிகள், சத்துணவு மையத்தை சீரமைத்து கொடுத்ததிலிருந்து தொடர்ந்து இந்த சிசிடிவி கேமரா அமைத்து கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்ததிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னாள் மாணவர் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற முன்னாள் மாணவர்களை அவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு, அதுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு நாம் எல்லாம் இருக்கிறோம். அது ஒரு விஷயம். இப்போது நாம் இந்த பொன் விழா நுழைவாயில் தான் கட்ட வேண்டுமா, பள்ளிக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது, அதை செய்யலாமே என்ற எண்ணம் நிறைய பேருக்கு தோன்றும். ஏனென்றால் இந்த பள்ளியில் என்னென்ன இருக்கிறது என்று தெரியாத நிலையில் அப்படி சிந்திக்க தோன்றும். நமது பள்ளியில் ஒரு தகவலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அனைத்து மாணவர்களுக்கும் கட்டிட வசதி இருக்கிறது. அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கைகள் வசதி செய்து கொடுத்திருக்கிறோம். எல்லாமே பிடிஏலையும் இங்க இருந்த முன்னோர்களும் பெரியோர்களும் ஒத்துழைப்போட அரசு செய்தது என்பதெல்லாம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதுதான். சின்ன சின்ன வேலைகள் செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆசிரியர் நியமிப்பதும் சம்பளம் கொடுப்பதும் அவங்க வேலையா இருக்கு. இப்படிதான் செய்ய முடியும் அரசாங்கத்தில். அதனாலதான் பிடிஏ ஆரம்பிக்கிறாங்க, பள்ளி மேலாண்மை குழு ஆரம்பிக்கிறாங்க, முன்னாள் மாணவர் சங்கத்தை ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. நாம பொறுப்படுத்ததிலிருந்து இந்த பள்ளிக்கு அனைத்து கட்டிடங்களையும் நாம் முயற்சி பண்ணி கொண்டது. அதுபோல அனைத்து வகுப்பறைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கை வசதி, அனைத்து மாணவர்களுக்கும் மின்விசிறி, அதுபோல விளக்கு, எல்லாருக்குமே லைட், பகல்ல லைட் போட்டு தான் எல்லாருக்கும் ஃபேன், எல்லா வசதியும் இருக்கு. அதுபோல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கு. அதுபோல டாய்லெட் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு.
எல்லாமே டாய்லெட் வசதி ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நவீன முறையில் தான் இருக்குது. அதுக்கு தண்ணீர் வசதியும் தனியாக இருக்குது. இங்கேயே வாட்டர் டேங்கே நம்மளுக்கு இருக்குது, அந்த தண்ணீர் வசதி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டருக்கு எல்லா வசதி, பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸுக்கு கம்ப்யூட்டர் இருக்குது. இப்படி இது அல்லாமல் நம்ம பள்ளியில் வந்து 10வது 12வது படிக்கிற முதல் மதிப்பெண் பெறவங்களுக்கு வருடத்துக்கு 10,000 ரூபாய் அளவுக்கு நம்ம வந்து நிதி உதவி அளிக்கிறோம். பிடிஏலேருந்து 5,000 கொடுக்குறோம். பிடிஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இல்லை, நம்மளும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இது அல்லாமல் நாச்சிக்குளம் சரவணன், அப்புறம் வந்து முன்னாள் வங்கி மேலாளர் கண்ணப்பா, இவங்க அவங்களுடைய தாய் மற்றும் மகன் நினைவாக ஒரு 5,000 ரூபாய் அளவு கொடுக்குறாங்க. முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நம்ம பள்ளி. இந்த சுற்று வட்டாரத்தில் எந்த பள்ளியிலையுமே வந்து கல்வி முடிச்சுட்டு போகும்போது ஒரு 10,000 ரூபாய் பணத்தோட எந்த பள்ளியிலையும் அனுப்புறதில்லை. ஏன்னா காலேஜுக்கு உதவியாக இருக்கணும். நிறைய விஷயங்கள் தெரியறது இல்லைங்க யாருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனால் பொறுப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துட்டோம். இப்போதே நமக்கு தேவை 50ஆம் ஆண்டு பொன்விழா. இது வந்து ஒரு ஆர்ச் கட்டணும். வந்து ஒரு நீங்கள் கட்டடங்களும் அந்த இருக்கிற அட்மாஸ்பியர் தான் வந்து பெற்றோர்களையும் மற்றவங்களையும் நம்ம பள்ளியில் சேர்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சிந்திக்க தோணும். ஒரு பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு அதை விட கூடுதலாக நம்மளுடைய கல்வித்தரம் அங்கே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, பிரைவேட் ஸ்கூலை பொறுத்தவரையும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து டீச்சிங் எடுக்கிறாங்க பெரிய அளவில். இன்னொன்று சொல்ல போனோம்னா, ஃபெயில் ஆகுவான்னு தெரிஞ்சாங்கன்னா அங்கே வெளியில் பரிச்சை எழுதுன்னு சொல்லிடுறாங்க. பெரும்பாலான பிரைவேட் ஸ்கூல், நான் எல்லா பிரைவேட் ஸ்கூலும் சொல்லலாம், நல்லா படிக்கலை ஃபெயில் ஆயிடுவான் 10வதுன்னு தெரிஞ்சால் வெளியில் பரிச்சை எழுதிங்க அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் போயிடணும். ஆனால் இது அரசு பள்ளி. ஏன்னா 100 மதிப்பெண் பெற 10வதுல 100 டோட்டலாகவே 100 மதிப்பெண் பெற மாணவனையும் இங்கே பரிச்சை எழுத அனுமதிச்சே ஆகணும், அனுமதிக்கிறோம். அவங்க எப்படி வந்து பாஸ் ஆவாங்க? ஆக மாட்டாங்க. அதனால ரிசல்ட் போயிடும். இப்படி பொருளாதாரத்திலும் கல்வியிலும் பின்தங்கிய பகுதியிலேருந்து வர்ற மாணவர்கள் தான் நம்ம வந்து பயிற்றுவிக்கிறோம் அரசு பள்ளியில். இங்கே அவங்க வந்து 100% தேர்ச்சின்னு கொண்டாடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருந்தும் நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுகளாக வந்து 2 பேர் 3 பேர் தான் ஃபெயில் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய கல்வித்தரம் உயர்ந்திருக்கு. அந்த 2 பேர் 3 பேர் வர வழியில் ஃபெயில் ஆகி தான் ஆவாங்க. அவங்க வெளியிலே அனுப்ப முடியாது பரிச்சை எழுதாமல். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க 100% வரலையே 100% வரலையே. 100% கொண்டாடுறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப சாத்தியம் கம்மி நம்ம பகுதியில். ஆனால் அதுக்கும் வந்து ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா மாணவர்களை வெளியேற்றிட்டுலாம் வந்து பரிச்சை எழுதுவாங்க, அனுமதிக்க முடியாது. இதோட பெற்றோர்கள் ஒத்துழைப்பு ரொம்ப கம்மிங்க. இங்க இருக்கிற வந்து சமூக சேவையில் அக்கறை கொண்டவங்களுடைய ஒத்துழைப்பு தான் கூடங்க. இங்க வந்திருக்கீங்கல்ல, உங்க மாதிரி நம்மளுடைய அக்கறை தான் கூடங்க. பெற்றோர்கள் பெரும்பாலும் 80% பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கிடையாது. என்னன்னா, லீவு போட வேணாம்னு சொன்னா போடாம இருக்க மாட்டாங்க, போடுவாங்க. திருவிழாக்கள், காதணி, கந்தூரி மாதிரி விஷயங்களுக்கு லீவு போட்டு போயிடுறாங்க. எக்ஸாம் டைம்ல கூட லீவு போடுறதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பெற்றோர்களை வச்சு உள்ளடக்கி தான் நம்ம வந்து பள்ளி நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த சுத்து வட்டாரத்திலேயே, ஏன்னா நம்ம முன்னாள் தலைமை ஆசிரியர், இடையூறு தலைமை ஆசிரியர் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ், அவங்க உடனே போகணும். அவங்க சொல்லுவாங்க, இப்போ பேசிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுத்து வட்டாரத்திலே ஒரு சிறந்த பள்ளி அப்படின்னா நம்ம பள்ளி தான். அது பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா இது மிகைப்படுத்தி சொல்லல. அந்த பள்ளிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுனால தான் இது சாத்தியம். ஏன்னா பெரும்பாலும் உதவி பண்ணலைனாலும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல நிர்வாகம் நடத்த முடியும். அந்த அளவுக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு நல்ல நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உலகத்துக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த ஆட்சிங்கிறது நாம் வந்து எதுக்காக இதை வந்து இன்னைக்கு வந்து 6,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம். நம்முடைய கற்றவர் வந்து நம்ம திருத்துறைப்பூண்டி வந்து பொறியாளர் கோகுல் வசந்த் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் ஒரு சீனியர் இன்ஜினியர். நம்ம எண்ணங்களை என்ன சொன்னோமோ அதை செயல்படுத்துகிற அளவுக்கு ஒரு இதை பண்ணி கொடுத்தாரு. அது ஏன் இவ்வளவு செலவில் பண்ணணுமா அப்படின்னா, நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. ஒரு நம்ம இந்த மாதிரி ஆட்சியில் நம்ம கட்டியிருந்ததில் அது சரியாக வந்து முறையாக கட்டாததுனால ஒரு உயிரிழப்பு கூட அங்கே நடந்திருக்கு. அது இப்போ உள்ளவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, பழைய ஆளுங்களுக்கு தெரியும். ஒரு மாணவி கூட இறந்து போயிருக்கு. எது இந்த கேட்டு விழுந்து அந்த அளவுக்கு நிலைமை. அது பெரிய சோகம். அதெல்லாம் வந்து ரொம்ப சங்கடம். ஒரு கட்டடம் கட்டுறோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு அது நிலைச்சு நிற்கணும். அது ஆட்சிலாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். 50 ஆண்டுகளுக்கு நிலைச்சு நிற்கணும்னா அதுக்குள்ள செலவுகள் ஆகதான் செய்யும். சீனியர் சார் இப்படி வாங்க, இடம் உட்காந்துருக்கு. அதனால தான் இவ்வளவு 6,80,000 ரூபாய் எஸ்டிமேட்ல நம்ம தொடங்கலாங்கும் பொழுது இப்போ அரசுக்கு வந்து அரசு நிறைய கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளும் வகுத்துட்டாங்க. நம்ம வந்து ஸ்கூலுக்கு நிறைய உதவி பண்ணலாம். ஆனால் கட்டடங்கள் கட்டுறதும் போது அரசு அனுமதி வேணும்.
அது சிஓ அனுமதி வேணும், டைரக்டர் அனுமதி வேணும். இந்த அனுமதி வாங்குறதுக்கு 8 மாதம் அலைஞ்சிருக்கோம். அது பொறுப்பாளர்களுக்கு தெரியும். சிஓ ஆஃபீஸுக்கு மட்டும் 11 தடவை போயிருக்கேன். 4 தடவை முன்னாள் தலைமை ஆசிரியர் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது இருக்க தலைமை ஆசிரியர் 2 தடவை லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது டைரக்டர் ஆஃபீஸ் தான் ஒப்புதல் கொடுக்கணும். 11 தடவை சிஓ ஆஃபீஸ் போயிருக்கோம். இந்த செலவுலாம் வந்து யார்ட்டையுமே வாங்கிக்கல, எந்த ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கல. இது ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறோம். அது மாதிரி டைரக்டர் ஆஃபீஸுக்கு போய் பர்மிஷன் வாங்கணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ். ஒரு முறையான இன்ஜினியரு, அது வந்து படித்த அவருடைய நம்பர் போட்டிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. எல்லா ஸ்கெட்சும் கொடுக்கணும். எல்லா விவரம் கொடுத்த பிறகு அனுமதியை கொடுக்குறாங்க. இப்போ அனுமதி வாங்குறதுக்குள்ள 50 ஆண்டு கடந்துடும். 51ஆம் ஆண்டு வந்துருங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் அடிக்கல் நாட்டிடுங்க, இன்னும் ஒரு 15 நாளில் நாங்கள் வந்து வந்துடும், நீங்கள் வேலையை தொடங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேலையை தொடங்கலாம். இப்போ டைரக்டர் ஆஃபீஸில் அந்த ஒப்புதல் வாங்கின பிறகு தான் நம்ம வந்து இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். இது வந்து இப்போ வந்து தொடங்கும் போது 6 என்பது இப்போ 7,08,000 சம்திங்னு ரேட்டு கூடிடுச்சு. ஏன்னா விலைவாசிலாம் உயர்ந்துட்டு இருக்குல்ல, கூடிடுச்சு. இவ்வளோ தொகையில் பண்ண முடியுமா? அப்படி நிச்சயமாக பண்ண முடியும். ஏன்னா இப்போவே 3 லட்சம் ரூபா மக்கள் கொடுத்துருக்காங்க வாக்குறுதி. 1,30,000 கையில் கொடுத்துட்டாங்க. கொடுத்த 6 மாதம் ஆச்சு. இந்த பொருளாளர், இந்த நிர்வாகிகளுக்கு தெரியும், கொடுத்தாச்சு. இன்னைக்கு கூட முன்னாள் மாணவர்கள் 91, 92 பேட்ச் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க ஜனவரி 6ஆம் தேதி. அந்த நிகழ்ச்சியில் நம்ம வேண்டுகோள் வச்சோம், இந்த மாதிரி கட்ட போகிறோம். எப்போ? ஜனவரி 6 நீங்கள் உதவி பண்ணுங்கள், உங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்துடணும். அன்றைக்கி 50,000 தரேன்னு அறிவிச்சிட்டு போனாங்க. இன்றைக்கி நேற்று ஃபோன் பண்ணி ஐயப்பன் வந்திருக்காரு, ஐயப்பன் வந்திருக்காரு, ஐயப்பன் அஷ்ரஃப்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றோம், நிகழ்ச்சியிலே பணம் கொடுக்குறோம். இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஆசை இருக்குது இந்த ஸ்கூலோட வளர்ச்சியில். அதனால் வந்து ஒரு அமைப்பே 50,000ன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது, செஞ்சிடலாம். இது அல்லாமல் 5,000 ரூபான்னு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு தகவல் ஒரு முடிவு பண்ணோம். எப்படின்னா 5,000 ரூபாயும் அதற்கு மேலும் கொடுப்பவர்களை வந்து அவங்க பேரை கல்வெட்டில் வச்சுருது. அது எத்தனை பேர் கொடுத்தாலும், 100 பேர் கொடுத்தாலும் 100 பேர் கல்வெட்டு வகுப்பில். அதுக்கு தான் இந்த பக்கம் 14 அடி, அந்த பக்கம் 14 அடி நம்ம சோறு கட்டுறோம். ஆர்ச் அல்லாமல் 2 பக்கம் 14 அடி, அந்த பக்கம் 14 அடி சோறு வைக்கிறோம். அந்த சோத்தில் கல்வெட்டு காலகாலத்துக்கு இந்த ஆர்ச்சி எத்தனை வருஷத்துக்கு இருக்கோ அத்தனை வருஷத்துக்கு கல்வெட்டு இருக்கும். அந்த 5,000 ரூபாய் கொடுக்குறவங்களும் அதில் பதிச்சிடும். அதுக்கு குறைச்சி கொடுக்குறவங்கள பண்ண முடியாதான்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எதுக்கு ஒரு அளவு வேணும்ல. 1,000 ரூபாய் கொடுக்குறவங்கள போட ஆரம்பித்தோம்னா அப்புறம் காம்பவுண்டு ஃபுல்லாக கல்வெட்டாக தான் இருக்கும். அப்புறம் அந்த வசூல் பண்ணுற தொகை கல்வெட்டுக்கே செலவாயிடும். அது கல்வெட்டுக்கிற ஒரு பெரிய தொகை செலவாகும். அதனால் ஒரு 5,000 ரூபாங்கிற ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம். அதை ஒத்துக்கிட்டு நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தவங்க 1,70,000 ரூபாய் பணம் வச்சுட்டு தந்துடுறவங்க வாங்கலை. நம்ம என்னைக்கு அடிக்கல் நாட்டுறோமோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து ஒரு வாரத்தில் வேலை தொடங்குவோம். அப்போ பணம் கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கு தயாராக இருக்காங்க. நாளையிலேருந்து, இன்றிலிருந்தே நாங்கள் வந்து வசூலை தொடங்குவோம். உங்களால் முடிஞ்சதை மனமும் வந்து நிச்சயமாக செய்யுங்க. கல்வெட்டில் வந்து 5,000 ரூபா தான் வரும் அப்படிங்கிறதுல 50,000 கொடுத்தாலும் அது முன்னுரிமை அடிப்படையில் யார் கொடுக்குறாங்க அவங்க பேர் முதல்ல இருக்கும். ஏன்னா அப்புறம் 5,000 ரூபா 10,000 யார் கொடுத்தாங்களோ அவங்க பேர் முதல்ல வந்துடும். ஏன்னா ரசீது போட்டிருக்கோம்ல, அந்த அடிப்படையில் வந்துடும். 4,000 ரூபா கொடுக்குறது, 3,000 கொடுக்குறது, அந்த சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்க. 100 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா, 50 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா. ஒரு நாள் முடிஞ்சதை ஸ்கூலுக்கு பண்ணுங்கள். இந்த பள்ளி நமது காலத்தில் மிகச்சிறந்த பள்ளியாக உருவெடுத்திருக்கிறது. நமக்கு பிறகும் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த பள்ளியாக நமது பள்ளியை உருவாக்க நாம் எல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டு, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா 3 மாதத்தில் கட்டி முடிச்சுக்கோங்கிற மாதிரி இன்ஜினியர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக பணத்தை கொடுத்தோம்னா கட்டி கொடுத்துருவாரு. நிச்சயமாக அந்த 3 வருஷத்தில் பணத்தை கொடுத்துவோம், கட்டிடலாம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மத்திய கல்வி அமைச்சர் திறப்பு வாக்கு வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். எதுக்கு அமைச்சர்லாம் வரணுமா, வந்தால் என்ன அப்படின்னா நிச்சயமாக வரணும். நம்ம பள்ளிக்கு அவர் வரும்போது தமிழ்நாடு அளவில் நம்ம பள்ளி பேசப்படும். உலகத்தில் இருக்க தமிழர்கள் அளவில் பேசப்படும். ஒரு மந்திரி வந்தார்னா, அது எந்த மந்திரியும் இல்லை, எந்த ஆளு கட்சி மந்திரி வந்தாலும் அது பேசப்படும். அதோட நம்ம பள்ளிக்கு மேலும் என்ன தேவையோ அவர்கிட்ட வந்து நிதி வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒரு மந்திரி வந்தாலும் நிச்சயமாக செஞ்சுட்டு போவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நடத்தி, எம்எல்ஏ கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும், 3 லட்ச ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்கணும். எம்பியை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும், அவர் மரியாதை விஜயன் அவர்களை 1 லட்ச ரூபாய்க்கு அமௌண்ட் வாங்கணும். தொடர்ந்து சிஎன்பியை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தணும். இந்த எங்கேயுமே வந்து அனுமதி கிடையாது, அந்த ஸ்டேஜ் கட்டுறதுக்கு அனுமதியே கிடையாது. ஒன்றிய கவுன்சிலர் உள்ளாட்சி அமைப்பில் இருக்க பணத்தில் பண்ண முடியாது. ஒரு சிறப்பு அனுமதி பெற்று அந்த வந்து அதை கட்டியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியையும் பயன்படுத்தும் பொழுது அது வந்து நம்ம பள்ளிக்கு பயன் தருங்கிற வகையில் டாக்டர் வாங்க பள்ளிக்கு பயன்படுங்கிற வகையில் நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம். இங்கே வந்திருந்த நான் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா அந்த தகவல் சொல்லணுங்கிறது தான். அடுத்து 2 நிமிஷம் வந்து வாழ்த்துறை வழங்குவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்.
அந்த அவருடைய காலத்தின் அருமை கருதி நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் இப்போது தலைமை ஆசிரியர் தான் இடையூறுக்கு அவங்க வாழ்த்துறை வழங்கி விடைபெறுவார். பெருமை மிகுந்த நாச்சிகுளம் அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய 50ஆம் ஆண்டு நினைவு பொன்விழா வளைவு அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முன்னிலை பொறுப்பேற்றுள்ள பெரியோர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பட்ட பெற்றோர் ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை குழு, இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பெருமக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமைக்குரிய முன்னாள் மாணவர்கள். இன்றைய தினம் அந்த முன்னாள் மாணவர்கள் என்று குறிப்பிட்டதுனால் அவர்கள் தான் அரசு பள்ளிக்கு ஒரு அடிக்கோடாக மிகப்பெரிய உயர்த்தி பிடிக்கக்கூடிய தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் அனைவரையும் பொதுமக்களையும் அனைத்து மாணவ செல்வங்களையும் காலை வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்தமைக்கு பெற்றோராசிரியர்களும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அரசு பள்ளி என்பது நிறைய விளக்கங்களை பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த பள்ளியில் 2 ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அரசு பள்ளியில் பயிலக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் இந்த நிலையை எடுத்திருக்கக்கூடிய நிலையை நினைக்கின்ற போது இந்த பள்ளிக்கு வரக்கூடிய ஏழை மாணவர்கள், பொதுவாக அரசு பள்ளிக்கு ஏழை மாணவர்கள் தான் அதிகமாக வருகிறார்கள். அந்த ஏழை மாணவர்களுடைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் எத்துகிறீர்கள் என்பதுதான் மிக உண்மையான நிலை. எந்த ஒரு பள்ளி சிறப்பான பள்ளி என்று நீங்கள் கருதுகிறீர்களோ, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த பள்ளியினுடைய பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோராசிரியர் கழகம், வளர்ச்சி குழு, முன்னாள் மாணவர்கள் இவர்கள் முன்னெடுத்து செல்கின்ற வகையில் ஒத்துழைப்பு மக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் எனில் அந்த பள்ளி சிறந்த பள்ளியாக விளங்கும். அதில் வரக்கூடிய மாணவர்களும் அந்த பகுதி மக்களும் நிச்சயமாக எதிர்கால தலைமுறை நல்ல வகையில் அமைத்து அந்த கிராமம், அந்த பகுதி, அந்த பகுதியை சார்ந்த அனைத்தும் முன்னேற்றமடைந்து மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. இது அந்த வகையில் அறிந்த வகையில் தான் தாங்கள் எல்லாம் முன் வந்திருக்கிறீர்கள். இந்த முயற்சி இந்த உரிய காலகட்டத்தில் 50ஆம் ஆண்டு அந்த பொன்விழா வளைவு கட்ட வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் தலைவர் குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய தினம் ஒவ்வொரு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பள்ளிக்கு செய்யக்கூடிய அனைத்து உதவிகளும் ஒவ்வொரு மாணவருடைய தலைமுறையை உருவாக்கும் என்பதில் மிக சிறப்பு. நிச்சயமாக இந்த பகுதி சிறந்தோங்கும் என்பது நம்பிக்கை இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு பள்ளி சிறந்த வகையில் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் சிறப்பாக பணியாற்ற வேண்டுமானால் அந்த பள்ளியை சார்ந்த பெற்றோர் ஆசிரியர்களும் பள்ளி மேலாண்மை குழு, அனைத்து முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு இருந்தால் மிக சிறப்பானதாக அமைந்திடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த எதிர்கால சமுதாயத்தை நல்ல அந்த தலைமுறையை உருவாக்குவதற்கு முன்னெடுப்பு செய்துள்ள அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். டீச்சர் அவர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி நாட்டுக்குளத்திற்கு நுழைவாயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற தலைமை செயலர் உட்பட்ட பெரியோர்களே, இங்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே, சமூக ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த காலை நேரத்தில் எனது சார்பாகவும் பின்னத்தூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த பள்ளியானது 1974 தொடங்கப்பட்டு இன்றோடு 24 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது ஒரு வளைவு கட்டுவதற்காக அருமை சகோதரர் தாகிர் அவர்களும் பள்ளி மாணவர்களுடைய சங்க தலைவர் கந்தசாமி அவர்களும் மற்றும் அதில் உள்ள அங்கத்தினர்களும் நிர்வாகிகளும் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நாம் ஒரு 6 மாத காலமாக முகநூல் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில்
இந்த பள்ளி 1970 1972 ஆரம்பித்து இங்குள்ள பெரியவர்கள் VMR ஆர் வடிவேல் தேவர், கா வீரையன், APMD சைத்தாவது, செக்பரி ரவுத்தர் போன்றவர்களெல்லாம் இந்த பள்ளிக்கு பண வசூல் செய்வதற்கு எவ்வளவு அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்கள் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்று ஒரு நுழைவாயில் கட்டுவதற்கே நாம் எல்லாம் எவ்வளவு சாகும். அந்த காலத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை வேறு, எல்லோருடைய பொருளாதார சூழ்நிலை, இன்றைக்குள்ள பொருளாதார சூழ்நிலை வேறு. ஏனென்று கேட்டால் நாங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது சட்டைக்கு பட்டன் கட்டுவதே கிடையாது, முல்லை குத்தி கொண்டு ஊக்குப்பாட்டி கொண்டு போகின்ற நேரத்திலே அந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாம் தங்களால் முடிந்த உதவி கொடுத்து இந்த பள்ளிக்கு பணத்தை கட்டிதான் இந்த பள்ளி உருவாக்கப்பட்டது. ஏன்னு கேட்டால் அப்பொழுதும் அரசாங்கத்திற்கு பணம் கட்ட வேண்டும், மேல்நிலைப் பள்ளியாக்குவதற்கு பணம் கட்டுவதற்கு அருமை சகோதரர் பழனிவேல் போன்றவர்கள் எல்லாம் முன்னெடுத்து மேல்நிலைப் பள்ளிக்கு பணம் கட்டினார்கள். அதே போல முன்னோர்களும் செய்தார்கள். நாமும் இப்பொழுது சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் நம்மால் முடிந்த இப்ப எல்லோருமே ஓரளவு பொருளாதாரத்திலே ஓரளவு வசதி உள்ளவராக இருக்கிறோம். அதனால் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சொன்னது போல ஒரு அதிகமான தொகை இந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த பள்ளியிலே 1977-78 தான் 2வது பேஜாக 11வது வெளியானோம். இங்கே வந்திருக்கிறார்கள் ஜெகவர் அவர்கள், கணேசன் அவர்கள், பழனிகள் அவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த பள்ளியிலே 2வது பேஜாக வெளியானோம். நாங்கள் எங்களுடைய பேஜ் தான் கடைசி 11வது, அதுக்கு பிற்பாடு 11வது கிடையாது, 10th தான். நாங்கள் தான் கடைசி 11வது. நாங்கள்லாம் அந்த நேரத்தில் இந்த பள்ளியில எவ்வளவு எலும்பு பிடிக்க அந்தந்த கொண்டிருப்போம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த பள்ளியோட கட்டணம் உருவாகிறதுக்கு அவ்வளவு சுடுகாடா இருந்த இடம், அவ்வளவு எலும்புகளை அந்த நேரம் பயம் இல்லாம நாங்கெல்லாம் பொறுக்கணும். பொறுக்கி கொண்டுதான் கொட்டிட்டு தான் இந்த பள்ளியை உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்திருக்கிற பெற்றோர்கள் அனைவரும், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த இந்த பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் பள்ளி பழைய மாணவர் சங்கத்திற்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, என்னால் முடிந்த நாயர் சொன்ன அளவுக்கு இல்லை என்றாலும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு பொருளாதாரத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட்ட என்று உறுதிமொழி வாய்ப்புக்கு நன்றி விடுவீங்க. நன்றி, வணக்கம். 1 லட்ச ரூபா சொன்னேன், ஒரு 90,000 ரூபா தருவாப்புலன்னு குறைச்சிக்கலாம். இந்த ஊராட்சி மன்ற தலைவரே இந்த பள்ளிக்காக வச்சிருக்கேன். இப்போ இன்னொரு தகவலை சொல்லிடுவோம். அடுத்து வாழ்த்துறை வழங்குறதுக்கு முன்னாடி, நம்ம முன்னாள் மாணவர்கள் அசோசியேஷன் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அது ஒரு 1.5 வருஷமா செயல்பட்டு இருக்கு. இந்த பள்ளியில் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம அப்பப்போ தெரிவிச்சிருக்கோம். இந்த நுழைவாயில் சம்பந்தமா யார் 1 ரூபா பணம் கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் அதில் பதிவு செஞ்சிருவோம். யார் வாக்குறுதி கொடுத்தாலும் போட்டுருவோம், யார் 1 ரூபா கொடுத்தாலும் அதில் அந்த தகவல் செஞ்சுருவோம். மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் 1 ரூபாய் கூட இந்த முன்னாள் மாணவர் சங்கமோ நாமோ அதில் ஒரு 1 ரூபாய் மிட்டாய் கூட வாங்கி சாப்பிட மாட்டோங்கிற உறுதி அந்த நேரத்தில் கொடுக்குறோம். ஆனால் மக்களுடைய காசு இந்த அடிக்கல் இது கட்டுறதுக்கு மட்டுமே பயன்படும் அப்படிங்கிற உறுதி அந்த நேரத்தில் கொடுக்குறோம். ஏன்னா அது கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம், கொடுக்கலாம். எங்களுடைய மனசில் உள்ளது, எங்கள் பொறுப்பாளர்கள்லாம் நாங்கள் முடிவு பண்ணது. நாங்கள் போக்குவரத்து செலவு கூட நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து 1 ரூபா கூட நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், செலவு பண்ணுறதில்ல, பண்ணவும் மாட்டோம் இனிமேல் அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறோம். ஒரு நம்பிக்கையை உருவாக்குவது ஏன்னா பொது வாழ்க்கையில் அப்படின்னு. அடுத்து நம்ம CNP அவர்கள் பண்ண 2 பேர் தான். அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளி ஆரம்பிச்சு இதோட 50 வருஷம் நிறைவு விழாவில் பள்ளியின் நுழைவாயில் அமைப்பதற்காக இந்த அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. எந்த இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த பொறுப்பாக இருந்தாலும் பொறுப்பு இருக்கும்போது நம்ம ஊருக்கு, நம்ம படித்த பள்ளிக்கூடம், நம்ம வாழ்ந்த இடங்களுக்கு அதை எதுக்கு என்ன செய்யறோங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தை எடுத்து நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது தான் அந்த உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக முயற்சி பண்ணி மாற்றினேன். அதேமாரி நம்ம ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது தான் துக்ளக் ஆசிரியர் கோட்டை அப்போ ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். சென்னைக்கு போய் அவரை பார்த்து எங்கள் ஊர் ரொம்ப பின்தங்கிய திருத்திரப்பள்ளி தொகுதி பின்தங்கிய தொகுதியாக இருக்குது, எங்கள் பள்ளிக்கு ஒரு கட்டடம் உங்கள் நிதியிலேருந்து கொடுக்கணும்னு கேட்டேன். அப்போ அவர் உடனே நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எங்கள் இப்போ கேட்டோம் செய்வாரா இல்லைன்னு சந்தேகத்தில் போய் கேட்டோம். ஆனால் ஒரே வாரத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அப்போ ஊராட்சி மன்றத்தில் வந்ததுனால நீங்கள் தானே லெட்ரு கொடுத்தீங்க அப்படின்னு. ஆமான்னு சொன்னேன். இல்லை உங்கள் துக்ளக் ஆசிரியர் நிதி ஒதுக்கியிருக்காரு, அதனால அந்த இடத்த என்ன கட்டலாம்னு ஸ்கூலில் சொல்லுங்கன்னு சொன்னோம். உடனே அழைச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் துக்ளக் ஆசிரியர் 4 லட்ச ரூபா பணம் கொடுத்து அந்த இது கட்டப்பட்டது. அதேமாரி மறுபடியும் ஒன்றிய கவுன்சிலராக இருக்கும்போது இங்கே தாயிரை எல்லாம் சொன்னாங்கன்னா நம்ம ஸ்டேஜ் ஒன்று போகணும் நம்ம ஸ்கூலுக்கு.
அது எம்எல்ஏ எம்பிஎல்லாம் கேட்டோம், ஒருத்தர் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் வந்து அதை உடனே செஞ்சு கொடுக்கணும் அப்படி சொன்னாப்புல. அந்த ஒன்றிய கவுன்சிலர் இருக்கும்போது எப்படின்னா டாய் சொன்னது போல் இது வந்து பிடபிள்யூடியோட கண்ட்ரோல். இது இங்கே வந்து நம்ம கட்டணமே கட்ட முடியாது, நம்ம உள்ளாட்சி அமைப்புலேருந்து எந்த கட்டணமும் நம்ம கட்ட முடியாது. ஆனால் அதையும் ஓவர் லுக் பண்ணி அதை உடனே அந்த ஒன்றிய கவுன்சிலருக்கு போது அந்த பில்டிங்கை நாங்கள் கட்டினோம். அதுக்கு கூட பேர் வந்து வைக்கிறப்ப எதை பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம், சும்மா மட்டும் எண்ணத்தை விடுறது அப்படின்ட்டு. கடைசியாக வந்து தாயிட்ட மட்டும்தான் சொன்னேன், இதுக்கு வந்து அப்துல் கலாம் பேரை வைக்கணும்னு நான் மனசில் நினச்சிருக்கேன், ஆனால் அந்த அப்துல் கலாம் பேரை தான் வைக்க போகிறேன், ஆனால் யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி திறப்பு விழாவுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை சொன்னேன். அவர் ஏபி அப்துல் கலாம் பேர் தான் அதுக்கு அந்த இதுக்கு சுட்டினேன். இதேமாரி நம்ம வந்து பொறுப்புக்கு வர்றது முக்கியம் கிடையாது. இப்போ தாயிரம் பொறுப்புக்கு வந்திருக்காப்புல, அவரால் முடிஞ்ச இதை இந்த பள்ளி வளர்ச்சிக்கு செய்கிறாப்புல. அதுமாரி யார் எந்த பொறுப்பு, உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, வந்து பொறுப்புக்கு வந்து அலங்காரம் கிடையாது. அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு என்ன செய்கிறோம் தான், அதான் நாங்கள் என்னைக்கு ஞாபகத்தில் நிற்கணும். என்னை பொறுத்தவரை நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், கடைசி டிஜி ராஜன் சொன்ன மாரி கடைசி எஸ்எஸ்எல்சி நாங்கள் தான். அதோட வந்து மறுபடியும் வந்து +1 +2. இப்போ என்னை பொறுத்தவரை என் வாழ்நாளில் வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச செஞ்சதில் எனக்கு ரொம்ப மனநிறைவு அடைகிறேன். அதேமாரி இந்த பள்ளி இந்த நுழைவாயில் அமைப்புக்கு என்னால் முடிஞ்ச நிதி உதவி செய்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது துணை செயலாளர், நமது சங்கத்தின் தலைவர் ஈரோட்டில் இருந்து வாங்க சார், ஈரோட்டில் இருக்கிறார். அதை துணைத் தலைவர் இங்கிருந்து செயல்படுத்துவதற்காக துணைத் தலைவர் தனுஷ் பாண்டியன் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சில வார்த்தைகள் கூறுவார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய சார்பில் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல ஓராண்டுகளுக்கு முன்பு இந்த அமைப்பு கூட்டப்பட்டு ஒரு நாள் தீர்மானம் இயற்றி 50 ஆண்டு காலத்தை இந்த பள்ளி எட்டுகிறது. இதற்கு ஒரு வரலாற்று பதிவு ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்து அதன்படி 1924 பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு 2024 முடிவடைகிற நிலையில் 50 ஆண்டு காலத்தை எட்டுகிற அந்த பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் ஒரு நுழைவு வளைவு கட்டி சிறப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு இன்று இருக்கிற பழைய மாணவர்களினுடைய தொடர்பு அலைபேசி நம்பர்களை எல்லாம் பெற்று அவர்களுடைய இந்த தகவலை அவருக்கு தெரிவிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளாக இதுக்கு உழைத்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அனைவர்களுடைய அழைப்பு நம்பர்களையும் வாங்கி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என திட்டமிட்டு அறிக்கையாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களோடு பலர் தொடர்பு கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எங்களுக்கு உழைப்பையும் நல்கி நிதியும் தந்து இன்று வரை எங்களோடு தோளோடு தோளாக நின்று ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிற பழைய மாணவர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கிற ஊர் முக்கியஸ்தர்கள் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆட்சியை முடிக்கும் வரை அயராது பாடுபட வேண்டும். நாங்கள் உங்களை அணுகும் போதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுபோல அண்ணன் சிஎம்பி சொன்னது போல அவர் காலத்தில் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதுதான் வரலாறு. அதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பழைய மாணவர்கள் இன்றைய நிலையில் உயர்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பள்ளியின் பின்னணியை நினைத்து இந்த பள்ளி எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, அதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக உந்துதலாக இருந்தார்கள் என்பதை போற்றி நாம் நினைவுபடுத்துவது என்பது பிற்காலத்தினுடைய வரலாறாக தான் இருக்கும். முன்னாடி செய்தவர்களை நாம் இன்று நினைத்து பார்க்கணும் என்றால் அது உண்மையிலேயே ஒரு வரலாறு தான். அந்த வரலாறை நீடிக்க அடுத்த கட்ட பயணமாகத்தான் இந்த அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. இன்னும் 3 மாத காலத்தில் அது ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சாக இங்கே உருவெடுத்திருக்கும்.
அதற்கு உறுதுணையாக நிற்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் படை மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் நன்றிதனை உறுத்தாக்கிக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நமது ஊரின் நூலகராக தொடர்ந்து பணியாற்றி வருபவர் என்னுடைய சகோதரர் வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றுகிறார் முருகானந்தம். அவருடைய மனைவி திருமதி கவிதா அவர்கள் நமது ஊரில் நூலகராக பணியாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த தகவல் உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு இங்கே நடந்த நிகழ்வை பார்த்து இப்போவே 5000 ரூபாய் பணம் கொடுப்பதாக வாக்குறுதி இருக்கு. கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜிபே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொடுக்கிறேன். இவங்க தான் நம்ம நூலகர். அவருக்கு நன்றியை சொல்லிக் கொடுக்குறோம். அடுத்து 91-92 முன்னாள் மாணவர் நமது பள்ளியில் பயின்று வழக்கறிஞராக சிறப்பாக பணியாற்றி வருபவர். நமது பள்ளிக்கும் நமது ஊருக்கும் பல்வேறு வகையில் சேவை செய்து கொண்டிருப்பவர். இன்றைக்கு நமது பள்ளிக்கு வருகிறது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறார். அவரை வாழ்த்துறை வழங்க முடிக்கிறது. அழகிய தருணம், மிகச்சிறந்த நிகழ்ச்சி. காலத்தின் முக்கியத்துவத்தை கருதி நாங்கள் நேரடியாக விசேஷத்துக்கு வந்துடுறோம். 91-92 ஆண்டு பயின்ற 10ஆம் வகுப்பு பயின்ற எனது தோழர்கள், தோழியர்கள், நண்பர்கள் எல்லாம் முன்னாள் மாணவர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று கூடணும், குடும்பமாக ஒன்று கூடணும் என்று முன்னெடுத்து ஒரு 57 அந்த பேட்சில் படித்த 57 மாணவ மாணவிகளை கண்டெடுத்து அவர்கள் எல்லாம் நம்ம ஒன்று தரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து சென்ற ஜனவரி 6ஆம் தேதி அன்று குடும்பத்தோடு இங்கு நாங்கள் முன்னாள் மாணவர் சந்திப்பு ஒன்று நடத்தினோம். மிகவும் நெகிழ்ச்சியான தருணம். இன்னமும் கண்ணில் தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒன்றைய தினம். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, பயிற்றுவித்த ஆசான்களை தேடி அலைந்த பொழுது 5 ஆசான் பெருமக்கள் எங்களுக்கு கிடைத்தார்கள். அதில் SR சார் வேதாரண்யத்திலிருந்து அவரை அழைத்து வந்தோம். அதே மாதிரி PT நாகராஜன் சார் தஞ்சாவூரிலிருந்து அவரை அழைத்து வந்தோம். ஆயக்காரன்புரத்திலிருந்து V தமிழரசன் சாரை அழைத்து வந்தோம். அதேபோது SN சார் அவர் மயிலாடுதுறை பக்கத்தில் ஆக்கூர் என்ற கிராமத்தில் இருக்கின்றார். அவரை அழைத்து வந்தோம். நமது அருகாமையில் இருக்கக்கூடிய இன்று வரை இன்னும் ரிட்டையர்ட் ஆகல நம்மளுடைய டீச்சர் இந்திரா அவர்கள், இந்திரா டீச்சர் அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியில நாங்கள் ரொம்ப பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பழைய நினைவுகள் எல்லாம் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு அரை நாள் முழுவதும் இங்கு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்திய தருணம் இன்னமும் ஒரு நினைவில் நிற்கக்கூடிய, மறக்காத இன்டெலிபிள் மெமரிஸ் என்று சொல்வார்கள், மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. எங்க பேச்சை பொறுத்தவரையும் உண்மையிலே நாங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஜோசப் ராஜா சாரை பற்றி எல்லாருமே தெரியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. இந்த பள்ளிக்கூடத்திற்கு கண் திறந்தவர் என்று கூட சொல்லலாம். முதல் முறையாக அந்த கல்வி சுற்றுலா, இன்ப சுற்றுலா, ஸ்கூல் டூர், எஜுகேஷனல் டூரை அறிமுகப்படுத்தினது ஜோசப் ராஜா சார் தான். அதுலயும் முதல் பேட்ச் நாங்க தான் 1991 எங்க பேட்ச்ல தான் 10th நாங்க படிக்க போகும்போது அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரிக்கு எங்களை அழைச்சிட்டு போனார். அவர் இருக்க போகும்போது விளையாட்டு விழாக இருக்கட்டும், இதே மாதிரி இன்ப சுற்றுலாக இருக்கட்டும், ஆண்டு விழாவாக இருக்கட்டும், அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இன்னமும் நான் நிறைய நாடகங்கள் நடிப்பது இன்னும் எனக்கு மனப்பாடமாக இருக்கிறது. ஆக அவர் மிகப்பெரிய ஒரு நம்ம அனைவருக்கும் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு ஆசான். அவரிடம் தலைமை ஆசிரியராக நமக்கெல்லாம் பயின்றிருக்கோம், அவரிடம் பயின்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்க பேட்ச் ஒரு நல்ல ஒரு பேச்சாகவே அமைந்திருக்கிறது. காவல்துறை ஆய்வாளராக சென்னையில யமுனா, காவல்துறை உதவி ஆய்வாளராக மன்னார்குடியில் லதா, வழக்கறிஞராக நான், அரசு ஊழியராக என்னுடைய சகோதரர்கள், இன்னும் ஏகப்பட்ட துறைகளிலே பெங்களூர், டெல்லி, வெளிநாட்டில் தொழிலதிபராக இன்னும் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு தெரியாம. ஏன்னா இந்த 57 குடும்பங்கள் ஒன்றிணையும் பொழுதுதான் ஒருவர் பரஸ்பரமாக நாங்கள் ஒரு குடும்பம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். தனி குரூப் வச்சுருவோம், அதுல குட் மார்னிங் போட்டுட்டு இருக்கோம், குட் ஈவினிங் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக அந்தந்த நிகழ்வுகள், குழந்தைகளுக்குள்ள பிறந்த நாள் நிகழ்ச்சிகள், வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்களை அந்த குடும்பத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
அது எங்களுக்கு நெகிழ்வாக இருக்கின்றது. ஜனவரி 6க்கு பிறகுதான் அந்த தொடர்ச்சி இன்னும் இருந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில பெட்ரோல் சேகண்டத்தினுடைய தலைவர் தாகிர் அவர்கள் இந்த பொன்விழா ஆட்சி சம்பந்தமாக சொல்லியிருந்தார். அப்பவே நாங்கள் அறிவித்தோம். 91-92 பேட்ச் சார்பாக எங்களால் என்ற தொகையை நாங்கள் வசூல் செய்து அவசியம் தருவோம் என்று வாக்குறுதி அளித்தோம். வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் ஒரு முதல் தவணையாக இன்னும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கொடுக்கறதுக்கு எல்லாருடைய பங்களிப்பு வேணும். என்ன சொல்றீங்க? இல்ல கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கிறாங்க, பல மடங்கு வந்து வரும். இருந்தாலும் நாங்கள் முதல் தவணையாக 50,000 ரூபாய் இன்றைய தினத்தில் நாங்கள் எங்கள் பேட்ச் சார்பாக கொடுக்கின்றோம். அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெயசித்ரா, மேனகா வாங்க. அம்பேத்கர், ஐயப்பன் தான் நம்ம அப்பவே சொன்னோம். அதுல நம்ம மாறப்படுறதுல அவங்களும் மாற மாட்டாங்க. நம்ம இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு தேவைன்னா அவங்கள்ட்ட வாங்கிக்கும். நம்ம தேவையில்லாம உழைக்கிற காசை நம்ம மொத்தமா வாங்குறது முறையும் கிடையாது. தேவைப்பட்டா முதல் தவணையில் யாரெல்லாம் சொல்லியிருக்கோமோ அவங்கள பிறகு தேவைப்பட்டால் அனுப்பும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிக்கிறோம். அடுத்து நிறைவாக, ஏன்னா காலத்தின் அவசியங்கள் எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு. 10 மணிக்கு தொடங்கணும், 11 மணி ஆச்சு. முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் டி கந்தசாமி அவர்கள் நிறைவுரையாற்றுவார்கள். அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு தகவல், நமது பள்ளியில் படித்த உப்பூர் ஜி நாராயணன், நரசிம்மன் அவர் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இப்போ கூப்பிட்டாரு. இப்போ போனேன், என் சார்பில் 5000 ரூபாய் அறிவிச்சிருங்க, நான் உடனே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக்கில் இப்போ பார்த்துருக்காரு காலையில் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம சிஎம்பி அவர்கள் இப்போ பேசினோடனே என்ன பண்றாலும் போய் ஒரு கவர் வாங்கிட்டு ஏதோ கவர்ல பெரிய அளவில் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. ஏன்னா எம்கேஎஸ் நேரா வாங்க. இப்ப நிகழ்ச்சிக்கு நேராப்பா அறிவிச்சு போயிருக்காரு. 89-90 பேட்ச் முதல் தவணையாக 25,000 ரூபாய் தரோம். நாளைக்கே தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் தவணையா ரொம்ப அவங்களுக்கு நன்றி. ஒரு சிஎன்பி பெரிய அளவில் ஒரு கவர் பெருசா தெரியுது. முதல் தவணையா எடுத்து போத எல்லாருக்கும் முதல் தவணைன்னு சொல்றோம். தேவைப்பட்டாதான் கேட்போம், இல்லைன்னா கேட்க மாட்டோம். ஏன்னா வரவு சொல்லுதான் அப்பப்போ நம்ம கொடுத்துருவோம். தேவைக்கு அதிகமாக வாங்கி வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லி நிறைவாக நமது கந்தசாமி அவர்கள் நிறைவுரையாற்றுவோம். இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நான் நிறைய பேச டைம் எடுத்துக்கல. சொல்லுதல் யாவருக்கும் எளிய அறியாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று வள்ளுவன் சொல்லுவான். அதே போல நம்ம அந்த சொன்னபடி எல்லாமே செய்யணும். வாழ்த்துறை வழங்குறதை விட நீங்கள்லாம் நிறைய நிதி உதவி பண்ணீங்கன்னாக்கா இந்த குறுகிய காலத்தில் ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சொன்னது மாதிரியா 3 மாத காலத்துக்குள்ள இந்த பணியை நம்மளால சிறப்பாக செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைவருக்கும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிஎன்பி அவர்கள் முதல் தவணையாக 10,000 கொடுத்திருக்காரு. அவர்களுக்கு நன்றி. பணம் கொடுக்கறத பத்தி பிரச்சனை கிடையாது, எல்லாரும் போடணும். அது நாங்களாம் நிறைய பணம் கொடுத்துட்டா மற்றவங்க போடும்போது பணம் எக்ஸஸா போயிடும். அதனால பார்த்துக்கு அதனால வசூல் போயிடும். தலைமை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துறை அவர்கள் நிறைவாக அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்த்துறை வழங்குவதை தவிர இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்ன சத்திரம் 1000 நாட்டல் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல். சின்ன புள்ளி, அதுதான் நம் பள்ளி முன்னாள். ஆனால் இன்று அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, இன்னமும் உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வியில் அனைத்து முன்னேற்றங்களையும் பெற்று இந்த ஊருக்கு ஒரு சிறந்த அடையாளமாக மாற்றுவதற்கு
இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த பொன்விழாவிற்கு உறுதுணையாக ஊன்றுகோலாக எப்பொழுதுமே அதையே தன்னுடைய நினைவாக வைத்திருக்கக்கூடிய PTA தலைவர் அவர்களுக்கும் SMC குழுவினர் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய என்னை விட வயதில் மூத்தவர்கள் தான் இருந்தாலும் உங்களை எல்லாமே நான் மாண்புமிகு மாணவர்கள் என்றுதான் சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு இந்த பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு இங்கு அனைவரும் ஒன்று கூடி இருப்பது உண்மையிலேயே இந்த பள்ளி அடையாளம் எங்கேயோ போய் பிறருக்கு அடுத்த பள்ளிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னொரு உத்தரவாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். 50ஆம் பொன்விழாவில் 100% தேர்ச்சியை 10வது இல்லை 12வது ஏதாவது ஒரு வகுப்புல நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது இருந்தாலும் எதிர்பார்க்கிறோம். நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நிறைவாக இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் தனித்தனியா பேர் சொல்லணும்னு நினைச்சுக்கோனா, எல்லாரும் மனசுல இருக்கீங்க. உங்களுடைய உழைப்பு பூரா தெரியும். அடுத்து இந்த பொன்விழா கட்டி முடிக்கிற வரையும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. அதுக்கு பிறகு கொடுங்க. திறப்பு விழாவில் நாம் அனைவரும் மறுபடியும் ஒன்று கூடுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில இப்போ 60,000 ரூபாய் வந்திருக்கு. பொருளாளர் வாங்க, இந்த நிர்வாகிகள் வாங்க. அப்படியே அந்த 60,000 இன்ஜினியர் கையில் கொடுத்துடலாம். இன்னொரு மகிழ்ச்சி, இந்த நிகழ்ச்சிக்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆனந்தர்கள் அவருடைய தகப்பனார் நினைவாக மரியாதைக்குரிய அமரர் ராமையன் அவர்கள் நினைவாக 5000 ரூபாய் தருவதாக வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர்களுக்கு நன்றி. நமது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியும் முன்னாள் மாணவர் சங்கத்தை மறுபடியும் புதுப்பித்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய நமது துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயசீலன் சார் அவர்கள் நன்றி கூறி நிறைவு செய்வார்கள். இந்த பள்ளியினுடைய பொன்விழா வளைவு துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள், இந்த பள்ளியில் பயின்ற பழைய நினைவுகளுடன் இந்த பள்ளியில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் நிதி உதவி அளித்த முன்னாள் மாணவர்கள், பொதுநலன் சார்ந்த இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்விழா வளைவு சிறப்பாக இந்த ஆண்டு நிறைவு பெறும் வகையில் அனைவரும் பொருளாதார ரீதியாக இந்த முன்னாள் மாணவர்கள் அமைப்புக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நமது அமரர் ML ரவித்தம்பி மரக்கார் அவர்கள் நினைவாக அவருடைய மூத்த மகன் ML இப்ராஹிம் அவர்கள் முன்னாள் மாணவர் 5000 ரூபாய் அறிவித்துள்ளார்கள். மிக்க நன்றி. தேசிய கீதம் பிள்ளைங்க தேசிய கீதம் வரதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. நமது மாமா APH அபிநவன் அவர்கள் 5000 ரூபாய் தருவதாக அறிவித்துள்ளார்கள். நமது அண்ணன் MM சேகரி அவர்கள் 5000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். முதல் தவணை இல்ல கடைசியில் ஜாபம் வாங்கிக்குவோம். வரமாட்ட காசு. தம்பி வாங்க, பிள்ளைங்க வாங்கம்மா. भारत भाग्य विधाता
குமாரே எல்லாம் இருக்கு, ஒரு நிமிஷம் குமாரே வா வா. ஒரு ரவுண்ட் எடுத்துட்டேன். உங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. ரெண்டுல பார்ப்பேன். போட்டாச்சு பாருங்க. Thank you. Thank you.